நாம் எல்லாருமே வந்து சில கற்பனைகளை வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து பண்ணி பார்த்துருப்போம். இப்படி நடந்தால் அப்படி இருக்கும், அப்படி நடந்தால் அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி சில கற்பனைகளை வந்து நாம் நம்ம லைஃப்பில் வந்து யோசிச்சு பார்த்துருப்போம். பட் அது நடக்கிறதுக்கு வந்து ரொம்ப வாய்ப்புன்றது வந்து இருக்கவே இருக்காது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கற்பனையான ஒரு நிகழ்வு நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய நிலவு, அதாவது வந்து பூமியை வந்து சுற்றிட்டு இருக்கிற நம்ம அழகிய ஒரு பியூட்டிஃபுல்லான நிலவு வந்து வீனஸால் ரிப்ளேஸ் பண்ணப்பட்டா, அதாவது வந்து வீனஸ் இந்த மூணு இருக்கிற இடத்துல வந்து வீனஸ் வந்துட்டு அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கற்பனையான ஒரு வீடியோ, கற்பனையாக என்ன நடக்கும் அப்படின்றது தான் வந்து நம்ம வந்து சயின்ஸை பொறுத்தி வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து சில பொதுவான தகவல்கள், ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் விரும்புகிறேன். வீனஸ், எர்த் இந்த ரெண்டையும் ஒப்பிடும் பொழுது வந்து, அதாவது பூமியையும் வெள்ளி கிரகத்தையும் ஒப்பிடும் பொழுது வந்து பூமி வந்து 6371 கிலோமீட்டர் டயமீட்டர்ஸ், அதாவது சுற்றளவு வந்து கொண்டது 6371. வீனஸ் வந்து கிட்டத்தட்ட 6052 கிலோமீட்டர் டயமீட்டர் தான் வந்துருக்குது. ஸோ பூமியை விட ஒரு கொஞ்சம் சிறியது தான் வந்து நம்மளுடைய வெள்ளி கிரகம். அதே போல் தான் வந்து மாஸ், நிறையிலையும் வந்து நம்ம பூமியை விட கொஞ்சம் போல் கம்மியாக, கொஞ்சம் போல் குறைவாக தான் வந்து நிறைன்றதே வந்து நம்ம வெள்ளி கிரகம் கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 3 லட்சம் கிலோமீட்டர் இடைவெளி விட்டு நிலவு வந்து சுற்றிட்டு இருக்குது. இது ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ வெள்ளி வந்து நிலவு இருக்கிற இடத்துல வந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்கிறத வந்து இனி பார்த்துடலாம். நிலவு வந்து ஒரு 3 லட்சம் கிலோமீட்டர் என்ற இடைவெளி விட்டு சுற்றுது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த நிலவு சுற்றுற இதால் தான் வந்து பல விடயங்கள்ன்றது வந்து பூமியில் நடக்கிறது, சில விஷயங்கள் தீர்மானிக்கப்பட்டிருக்குது. உதாரணமாக வந்து கடல் அலைகள், அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த 23.5 பாகையில் சாஞ்சிருக்கிறது, சில பருவகால மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி சில பல விஷயங்கள் வந்து நிலவினால் தான் வந்து டிட்டர்மின் ஆகி இருக்குது. ஸோ இந்த இடத்துல வீனஸ் வரும்பொழுது என்ன டிரெக்டாக என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், சடனாக கற்பனை பண்ணும் பொழுது டிரெக்டாக வர்ற மாதிரி, அதாவது எல்லாம் காணாமல் போய் வீனஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிங்க, கிட்டத்தட்ட வந்து ரெண்டுமே ஈக்குவலான மாஸ் கொண்டிருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடுது அப்படின்னு சொன்னால் நிலவை விட வீனஸ் எவ்வளவு பெருசு அப்படின்னு சொல்கிறத வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ ரெண்டுமே வந்து ஒரு என்னென்னு சொல்கிறது, பைனரி பிளானட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன்றுக்கு வந்து ஆர்பிட் ஆகும், ரெண்டும் வந்து ஒன்றை ஆர்பிட் பண்ணிக்கிட்டு இருக்கும். அதாவது 2 கோள்களும் வந்து தன்னைத்தானே சுத்த வலிக்கிடும். பட் இது வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்காது, உடனே வந்து ரெண்டும் மோதிக்கொள்ளும். ஸோ இப்போ வந்து கற்பனையாக அது வந்து மோதாது அப்படின்னு நிலவு தெரிகிற மாதிரியே தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனையில் வச்சுட்டு இந்த வீடியோவை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நிலவில் நாம் ரிசீவ் பண்ணக்கூடிய லைட், அது ஆப்வியஸாக வந்து சன்லைட் தான், அது எல்லாருக்குமே தெரியும். அந்த சன்லைட் வந்து வீனஸ் அந்த 3 ரிப்ளேஸ் பண்ண பிறகு வந்து ரொம்ப அதிகமான ஒரு வெளிச்சத்தை நாம் ரிசீவ் பண்ண வேண்டி இருக்கும். ஜென்ரலாகவே வெள்ளி அப்படின்றது வந்து ரொம்பவே பிரைட்டான ஒரு விண்வெளி பொருளாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு வந்து காரணம் அதுக்கு இருக்கிற வளிமண்டலம், அதுக்கு இருக்கிற அட்மாஸ்பியரிக் ஆஸ்பெக்ட்ஸ், அதான் வந்து உண்மையான காரணமாக இருக்குது அதிகமான சூரிய ஒளியை பிரதிபலிப்பு செய்கிறதுக்கு. ஸோ இது நம்ம பூமிக்கு ரொம்ப பக்கத்தில் வந்திருக்கும் பொழுது வந்து இதென்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், ரொம்ப அதிகமான வெளிச்சத்தை வந்து பிரதிபலிப்பு செய்யும். நிலவுக்கு வந்து அட்மாஸ்பியர் கிடையாது, அதில் தரைத்தோட்டம் தான் வந்து ஒளியை பிரதிபலிப்பு செய்யுது. ஆனால் இங்கே அதனுடைய அடர்த்தியான வளிமண்டலம் வந்து அந்த ஒளியை வந்து பிரதிபலிப்பு செய்கிறதால வந்து ரொம்ப வெளிச்சமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து கடல் அலைகள் அப்படின்னு சொல்கிற விடயம் வந்து கிட்டத்தட்ட சின்ன சின்ன தீவுகள், நம்ம ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும், அதே போல் பெரிய பெரிய கரையோர நகரங்கள், கோஸ்டல் ஏரியாஸ், பெரிய பெரிய இந்த மாலத்தீவு, அந்த மாதிரியான சில ஐலண்ட்ஸ் இதெல்லாமே வந்து ஒரு பெரிய சுனாமியால் வந்து உடனடியாக மூழ்கடிக்கப்பட்டுவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜென்ரலாக வந்து பூமி இருந்து அந்த பூமியில் கடல் இருந்தாலும் வந்து அந்த கடல்கள் அலைகள் எல்லாம் வந்து மாறுபடுறதுக்கு வந்து நிலவு ஒரு காரணமாக இருக்குது. ஸோ அந்த இடத்த வீனஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப பிரம்மாண்டமான அளவில், அது வந்து கிட்டத்தட்ட உலகத்தின் பாதி சனத்தொகையை வந்து அழிக்கிற அளவுக்கு வந்து அது ரொம்ப கொடூரமான அலைகளை வந்து உருவாக்கும் அப்படின்றது வந்து ஒரு உண்மையான விஷயம். அது மட்டும் இல்லாமல் பரிணாமவியல் ரீதியான விஷயங்கள், புதிய ஏற்கனவே வந்து கடல் அப்படின்னு சொல்கிற ரீதியில் பார்க்கும்போது வந்து கடல் உயிரினங்கள் அப்படின்னு சொல்கிற இந்த மீன்கள் எல்லாமே வந்து தாவரங்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து கிட்டத்தட்ட அந்த நில ஒளியில் சில இதுகள் வந்து பரிணாமம் செய்கிறதா இருக்கட்டும், இனப்பெருக்கங்கள், இனவிருத்தி இதெல்லாம் செய்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும். ஸோ
ஸோ நிலவு இல்லாமல் போய் வீனஸ் அந்த இடத்துக்கு வரும்பொழுது வந்து இந்த ஒளியாக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு விசை இதெல்லாம் மாறுதல் அடையும் போது வந்து உயிரினங்களுடைய உருவாக்கம், புதிய உயிரினங்கள் தோன்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இருக்கிற உயிரினங்கள் அழிக்கப்படுறதுக்கும் வந்து வாய்ப்புகள்ன்றது வந்து அதிகமாகவே இருக்குது. அண்ட் இதெல்லாம் கற்பனையான ஒரு விஷயம்தான். ஏன்னெடுத்து அப்படி ஒரு கிட்ட இந்த 2 கிரகங்களும் வரும்போதே வந்து அது உடனுக்குடான இன்ஸ்டண்ட்டாகவே வந்து மோதிக்கொள்ளும் அப்படின்றதான் வந்து உண்மையான ஒரு இயற்பியல் விதியாக இருக்கிறது. அப்படி மோதும் போது வந்து பூமிக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், பூமி வந்து அதுக்கு பிறகு எதுவுமே சர்வைவ் ஆக முடியாது. டோட்டலாக வந்து எல்லாமே வந்து ஒரு டெவாஸ்டேட் ஆயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே இருக்காது, இந்த கோரில் இருந்து எல்லாமே வெடித்து டோட்டலாக சிதறிடும் அப்படின்றது தான் வந்து ஒரு உண்மை. ஸோ இதுலேருந்து தெரிய வர்றது என்ன அப்படின்னு சொன்னால், நிலவே இருக்கிறது இருந்துட்டு போகட்டும், வீனஸோ வேறு எந்த பிளானட்ஸோ வேண்டாம். அண்ட் புது வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம்.